அடுத்து நம்ம லிங்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லிங்க்ஸ்க்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, லிங்க்ஸ்க்கான ஒரு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கான டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதாவது ஆங்கர் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆங்கர் எலமெண்ட் இதுக்கான சின்டாக்ஸ் போய் பார்க்கலாம். டேக். ஓகே, இந்த ஆங்கர் எலிமெண்ட் இதுதான் வந்து நம்மளோட சின்டாக்ஸு. அதில் முக்கியமான ஒரு ஆட்ரிபியூட், மேண்டேட்ரி ஆட்ரிபியூட் இருக்குது, ஹெச்ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த ஹெச்ரெஃப்ன்றது தான் வந்து எந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ செட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா hyperlinks and from them as anchors. Okay. A opening tag, closing tag. For example, Google அப்படின்னா இந்த வேர்டுக்கு நம்ம கிளிக் பண்ணால் எங்கே போனோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஹெச்ரெஃப். ஓகே, ஸோ ஹெச்ரெஃப் மோஸ்ட்லி கொடுக்கும்போது என்ன பண்ணால் ஒரு ஃபுல் யூஆர்எல் கொடுப்போம், ஸ்டார்டிங் ஃப்ரம் HTTP ஆர் HTTPS. ஓகே, இன்றைக்கி டேட்டில் HTTP வந்து எந்த ப்ரௌசருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல. டேரெக்டாக HTTP சைட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ப்ரௌசரே வார்னிங் காட்டும், இது வந்து செக்யூரான சைட் இல்லை, இங்கே போகாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வில் மோஸ்ட்லி யூஸ் HTTPS google.com. நான் சேவ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க்ஸில் கூகுள். ஸோ இந்த கூகுள் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக google.com போயிடுது. ஓகே, ஸோ இந்த ஆங்கர் டேக்ஸ் வந்து ஒரு பேராகிராஃப் சொல்லியும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் click go to facebook.com அப்படின்னா ஸோ facebook.com சரவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கர் டேக் போட்டுட்டு அதில் HTTPS facebook.com. ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். ட்விட்டர் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா google.com go to facebook.com நான் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் போகுது. ஓகே, ஸோ ஹைப்பர் லிங்க்ஸில் இந்த மாதிரி வெப்சைட்டுக்கான லிங்க்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற லிங்க்ஸுமே செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயில் ஓப்பன் பண்ணணும், ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இமெயில் ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே சில வேல்யூஸ் பாப்புலேட் ஆகும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லிங்க் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு ஃபோன் போகணும் அப்படின்னாலும் அதை பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கான இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன். ஸோ அது வந்து அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இதுதான் சொல்யூஷன் அப்படின்றத எனக்கு அசஸ்மெண்ட்டை சப்மிட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆங்கர் டேக்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இமேஜஸ். ஸோ இமேஜஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணணும், அந்த இமேஜ்க்கான அட்ரஸ் என்னன்றது நம்ம கொடுக்கணும். ஓகே, சும்மா கூகுள் போயிட்டு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜோட அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி இமேஜ் லிங்க் இருக்கு இல்லையா, இந்த காப்பி இமேஜ் லிங்க்கு கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு இந்த இமேஜை என்னோடய வெப்சைட் என்னோடய HTML பேஜில் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸ் இமேஜ் அப்படின்னு ஒரு டேக் போட்டுட்டு
ஓகே, இந்த இமேஜ் டேக் தான் வந்து இட்ஸ் செல்ஃப் க்ளோசிங் டேக். அதாவது இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஓப்பனிங் டேக்கு, தனியாக ஒரு க்ளோசிங் டேக் கிடையாது. ஓகே, ஸோ இப்படி போடாமல் ஜஸ்ட் நம்ம இமேஜ் போட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக் என்ன பண்ணோம்னா கடைசியாக இப்படி ஒரு ஆரோ ஒரு ஸ்லாஷ் போட்டுருவோம். இது ஏன் வந்து இது மட்டும் இப்படி செல்ஃப் க்ளோசிங் டேக்காக இருக்குது அப்படின்னா இது தெரியுது. ஸ்பெசிஃபிகேஷனில் வரும்போது இதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இமேஜ் அப்படி போட்டுட்டு நீங்கள் சென்டரில் இந்த லிங்க்கை போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்னால கூட இது இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். ஸோ இமேஜ் வந்து பை டிஃபால்ட்டாகவே இட்ஸ் எ செல்ஃப் க்ளோசிங் டேக். இதில் அந்த இமேஜுக்கான லிங்க் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா எஸ்ஆர்சி இமேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சோர்ஸ்க்கான ஷார்ட் ஃபார்ம் எஸ்ஆர்சி ஈக்குவல்னு போட்டுட்டு அதோட வேல்யூவாக இதை கொடுக்கணும். ஓகே, நான் சும்மா சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இமேஜில் இந்த ஸ்ட்ராபெரி இமேஜ் வந்துருச்சு. ஓகே, இதில் அடிஷ்னலாக இன்னொரு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆல்ட். ஓகே, ஸோ இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த இமேஜ்லாம் இப்படி இன்க்ளூட் பண்ணுறோம், இந்த லோட் ஆகுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இமேஜ் லோட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வரில் இந்த இமேஜ் டெலிட் ஆகிடுச்சுனாலோ, இல்லை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு டைப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அடிஷ்னலாக ஏதோ ஒரு கேரக்டர் போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இந்த பேஜ் லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜே லோட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே இமேஜ் இருக்கா இல்லையானே அதுக்கு வந்து இண்டிவிஜுவல் தெரியாது. ஸோ இமேஜ் இருக்குது, ஆனால் அது மேபி பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா அது ஆல்ட் டெக்ஸ்ட்ன்றது கொடுக்கும். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ட்ராபெரி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து ஆல்ட் கரெக்டாக கொடுத்துருக்கோம், ஆனால் ஏன் வரல? ஆக்சுவலாக ஒரு இமேஜ் பிரேக் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வில் ஹேவ் ஒரு சின்ன ஒரு பிரேக்கான இமேஜ் மாதிரி காமிக்கும். மேபி நான் என்ன பண்ணுறேன், இமேஜஸ் இங்கே போட்டு பார்க்குறேன். மேபி இது ஃபார்மேட் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா போட்டு பார்க்குறேன். போட்டுட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இது வருது. இதில் சும்மா நான் வந்து ஒரு டைப்பிங் போட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி வரணும். ஆக்சுவலாக அது கூகுளில் இருந்து டேரக்டாக எடுத்ததுனால ஐ திங்க் இது தேர் வாஸ் சம் ப்ராப்ளம். பட் யூஸ்வலாக இந்த மாதிரி இமேஜ் பிரேக் ஆச்சு, இமேஜ் வந்து லோட் ஆக முடியல அப்படின்னா ஒரு ப்ரோக்கன் இமேஜ் ஒரு ஐக்கான் போட்டுட்டு இந்த ஆல்ட் அப்படின்ற அட்ரிபியூட்டில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆரஞ்ச் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஆரஞ்ச் ஃப்ரூட் வரும். ஒன்ஸ் வந்து பட் ஆனால் இந்த இமேஜ் கரெக்டாக லோட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகாது. ஓகே, இமேஜ் டேக் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட்ஸ், எஸ்ஆர்சி அண்ட் ALT. ஓகே, ஃபைனலாக we have tables.